பாட்டலை தூள் தூளாக்கி எங்கள் தாய்மார்களின் மீது வீசிய அயோக்கியர்களே, கயவர்களே, எப்படி தூள் தூளாக பாட்டலை நசுக்கி வீழ்த்தினீர்களோ, உங்களுடைய அதிகாரத்தை அதே தாய்மார்களை வைத்து தூள் தூளாக திமுகவினுடைய அதிகாரத்தை நாங்கள் நசுக்குவோம். வில்லிவாக்கத்தினுடைய சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நபர் சாதாரண நபர் கிடையாது. திமுகவினுடைய கண்களில் விரலை விட்டு ஆட்டிக் கொண்டிருக்கின்ற, அதிகாரத்தை நசுக்கிக் கொண்டிருக்கின்ற, உங்களுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு சவால் விட்டுக் கொண்டிருக்கின்ற ஆதவ அர்ஜுனா என்கின்ற ஆற்றல் வாய்ந்த படை வீரனை எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அந்த படை வீரனை வீழ்த்துவதற்கு, களத்திலே எதிர் நின்று வீழ்த்துவதற்கு திராணி இல்லாத கோழைகள் கற்களையும் பாட்டல்களையும் எடுத்து நீங்கள் வீசுகிறீர்கள் என்றால் அதை பார்த்து அச்சப்படக்கூடிய கூட்டம் தளபதியின் கூட்டமா? அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. இச்சகத்தில் எல்லோரும் எதிர்த்து நின்ற போதிலும் அண்ணன் தளபதியின் படை வீரர்களுக்கு அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. களத்துல மோதணும், கருத்தியலா மோதணும். அரசியல் என்பது விளையாட்டு கிடையாது. அரசியல் என்பது பொழுதுபோக்கு கிடையாது. அரசியல் என்பது மக்கள் பணி, அரசியல் என்பது சேவை பணி, அரசியல் என்பது தொண்டு பணி என்று தொண்டுள்ளத்தோடு வந்திருக்கின்ற மாபெரும் வரலாற்று தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். அந்த மூன்றெழுத்து மந்திரமான விஜய் என்பதை வீழ்த்துவதற்காக நீங்கள் குறுக்கு வழியில் வந்தீர்கள் என்றால், இந்த பாட்டில் எடுத்து வீசினவன் நேரடியா வரல, நெஞ்சுக்கு நேராக மோதல, பின்னாடியா ஒரு வழி இருக்குதான். இந்த திமுக காரங்களுக்கு பொழப்பு பின்னாடி வழியா வர்றதே இவங்களுக்கு வேலையா போச்சு. நீ தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, தைரியம் இருந்தா, துணிச்சல் இருந்தா நேரடியாக களத்தில் எதிர்த்து நின்று போராடுவதற்கு தயாரா? நேரடியா மோதணும்.